ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபினேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபி இன்ஃபோ தமிழ் சேனல். ஏன்டா யூடியூப்ல வீடியோ போடலை, யூடியூப்ல எதுக்கு வீடியோ போடாமல் இருக்கிற, எதுக்குடா யூடியூப்லலாம் நீ இப்போ வீடியோ போடுறதுலன்னு கேட்டிருந்தா ஒவ்வொருத்தவங்களுக்குமே பர்சனலாக இப்போ எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்து, ஸோ அதனால தான் நான் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தெரியும். இனிமேல் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து வரும், பார்த்துக்கிடுங்க. இன்னும் நம்ம என்ன டாப்பிக்கில் வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாருமே ஒரு மெசேஜ் ஒருத்தவங்க நம்ம சென்ட் பண்ணுறோமா, இல்லை வீடியோ கால் பேசணுமா, ஏதோ நம்ம ஒருத்தங்கள்ட்ட ஒருத்தவங்க தொடர்பு கொள்ளணும்னா எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் தான். ஸோ இந்த வாட்ஸ்அப் எப்படி ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க, இந்த வாட்ஸ்அப்னு சொல்கிறதுக்கு இருக்கிற அன்டோல்டு ஸ்டோரியுமே, இந்த வாட்ஸ்அப் எவ்வளோ ரிஜெக்ஷன்லாம் தாண்டி ஒரு நல்ல சக்ஸஸ் நிலைமைக்கு வந்துன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பல தகவல்களை இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஜான் கூம் அவங்களுடைய ஃப்ரெண்டு பிரைன் ஆக்டன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாட்ஸ்அப்பை உருவாக்குனாங்க. ஸோ இதில் இந்த ஜான் கூம் அவங்க சொல்ற அவங்க ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கூம் 1976 February 24 சோவியத் யூனியன்ல இருக்கிற உக்ரைன் சொல்ற அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் அவங்க பிறக்குறாங்க. ஸோ இவங்க பிறக்கும் போது அவங்க ஃபேமிலி சொல்றது ரொம்ப ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியும் இல்லை, அது போல ரொம்ப ஏழையான ஃபேமிலியும் இல்லை, ஒரு நடுத்தரமா வாழ்ற ஒரு நடுத்தர ஃபேமிலியில பிறந்தவங்க தான் ஜான் கூம். 16 வயசு ஆகும்போது இவங்க அம்மாவும் இவங்க பாட்டியும் ஜான் கூம் இவங்க 3 பேருமே அவங்களுடைய உக்ரைன் சொல்ற அந்த இடத்துல இல்லாம கலிபோர்னியா மவுண்டன் வியூ சொல்ற அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு அவங்க பாட்டி அவங்க அம்மா இவங்க 3 பேருமே ஒரு 2 பெட்ரூம் ஃபிளாட் பண்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் அவங்க வந்துறாங்க. ஸோ இவங்க வரும்போது இவங்க ஃபாதர் இவங்க கூட வரல, அவங்க அங்க உக்ரைன்ல தான் இருக்காங்க. இவங்க மட்டும் இங்க கலிபோர்னியாவுக்கு வராங்க. இவங்க மதர் ஒரு ஸ்டோர்ல கிளீனரா வேலை பார்க்காங்க. அவங்களுக்கும் சோசியல் சப்போர்ட் ப்ரோக்ராம்லாம் பண்ணி அதுல கிடைக்கிற இன்கம் வச்சு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வராங்க. 18 ஏஜ்ல அவருக்கு ப்ரோக்ராமிங் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அதனால அவர் சான் ஜோஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில சேர்ந்து அவங்க ப்ரோக்ராமிங் படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன்ஸ் அண்ட் யங் செக்யூரிட்டி டெஸ்ட் அவங்க ஒர்க் பண்றாங்க. 21 வயசு ஆகும்போது உக்ரைன்ல இருந்து அவங்களோட அப்பா இறந்து போறாங்க. ஸோ அவங்க அப்பா இறந்த செய்தி கிட்ட அவங்க அம்மா ரொம்பவே ஒரு துக்கமான நிலைமை பெறாங்க. ஸோ அவங்க அந்த நிலைமையில இருந்து அவங்க திரும்ப வரவே முடியல. அந்த நிலைமையில இருக்கும்போது அவங்களுக்கு கேன்சர் நோய் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த கேன்சர்ல இருந்து அவங்க ரொம்பவே அதுக்கு எதிராக போராடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. 1997 ஜான் கூம் யாகு கம்பெனில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரா ஜாயின் பண்றாங்க. ஸோ அங்கதான் 1997 தான் பிரைன் ஆக்டன் அவரு மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரும் அப்பதான் மீட் பண்றாங்க ஃப்ரெண்டாட்டு. 2 பேருமே சேர்ந்து தான் வேலை பார்க்காங்க. அப்படியே நல்ல ஜாய்ஃபுல்லா அவங்களுடைய போயிட்டே இருக்கும்போது 2000 அவங்களுடைய அம்மா கேன்சர்னால இறந்து போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் துணைக்கு ஒரு ஆளே இல்லாம ஜான் கூம் தனிமையில இருக்கும்போது அவருடைய நண்பர் பிரைன் ஆக்டன் கூட தான் அவங்க சேர்ந்திருக்காங்க. அவங்க ஜாய்ஃபுல்லா இருக்கட்டும், அவங்களுடைய சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எதுனாலுமே அவங்களுடைய ஃப்ரெண்டு பிரைன் ஆக்டன் கூட தான் அவர் எல்லாமே ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. இப்படியே கண்டினியூ ஒரு 9 வருஷம் அவங்க 2 பேருமே யாகுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வேலை பார்த்துட்டு வரும்போது 2007 செப்டம்பர்ல அவங்க 2 பேருமே யாகுல இருந்து ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக அவங்க 2 பேருமே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அந்த இயர் ஃபுல்லாவுமே அவங்க சவுத் அமெரிக்கா ஃபுல்லா எல்லா இடமும் ஒரு இடம் விடாம எல்லா இடமும் சுற்றி திரிஞ்சு அவங்க என்னென்ன கேம் எல்லாம் விளையாட முடியுமோ எல்லா கேமுக்குமே விளையாடுறாங்க. நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணி அந்த ஒரு வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க எல்லா இடமுமே அவங்க என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஃபேஸ்புக்கு அவங்க ஜாப்காக அப்ளை பண்றாங்க. ஃபேஸ்புக் கம்பெனில அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்க 2 பேருக்குடைய அப்ளிகேஷனுமே ஃபேஸ்புக்ல இருந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க இனி வேற வழி இல்லை, சரி இருக்கட்டு பார்த்துக்கலாம் சொல்லி அவங்களுடைய லைஃப் அது போலவே அவங்க என்ஜாய் பண்ணி தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2009 ஜனவரியில அவங்க கையில் வச்சிருந்த ஐபோன்ல ஒரு நாள் புதுவா நியூ ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறத அவர் பார்க்காரு. ஸோ இப்படி வரும்போது அவர் யோசிக்காரு, நம்மளும் ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாமே அவர் யோசிக்கும் போது தான் அவருக்கு ஃப்ரெண்டு அலெக்ஸ் ஃபிஷ்மேன் அவங்க கூட தான் அவங்க க்ளோஸா பேசி ரொம்ப மணி நேரமா அவங்க பேசி எடுத்து இதாகும் போது தான் அவங்க கடைசியில் சொல்றாங்க, அப்போ நீ ஒரு ஆப் நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுக்கும் போது தான் இவரு சத்தம் சொல்றாரு, நான் ஆல்ரெடி ஒரு நேம் அதுக்கு சூஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நான் வாட்ஸ்அப்னு ஒரு நேம் சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சத்தமா சொல்றாரு. அதுக்கப்புறம் February 24 அன்னைக்கு அவருக்கு பர்த்டே February 24 அன்னைக்கு அவங்க வாட்ஸ்அப்பை லான்ச் பண்றாங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபிஷ்மேன் கம்பெனில இருந்தவங்க, ஸோ அப்படி சில பேர் அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. ஸோ துரதிருஷ்டவசமா இது பெரிய அளவுல ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் இந்த வாட்ஸ்அப் இதாகல, அப்படியே இதாகிட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனில இருந்து அவங்களுக்கு ஒரு புஷ் நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து ஆகஸ்ட் மாசம் அதுல இருந்து
ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல வாட்ஸ்அப் அவங்க ஆட் பண்றாங்க. வாட்ஸ்அப் 2.0 சொல்ற அந்த நேம்ல அவங்க வாட்ஸ்அப் ஆப் ஸ்டோர்ல அவங்க ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வாட்ஸ்அப் வளர்ந்து வந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து ஆண்ட்ராய்டு ஒரு புரட்சி வந்து ஆண்ட்ராய்டுல அது போல அவங்க வாட்ஸ்அப் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஒரு வேற லெவல்ல போயிட்டே இருந்தாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊர்ல இருங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து இப்போ அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் வேற எல்லா நாடுகளுக்குமே அது பரவிக்கிட்டே இருந்து. இப்போ ஒரு நியூஸா இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் அதுல தொடங்கினது ஒரு நியூஸா இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்றது, இதுக்கு தான் அவங்க கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுமே, ஒவ்வொரு போட்டோ நம்ம அனுப்புறதுக்கு, ஒரு வீடியோ அனுப்புறதுக்கு, இப்படி ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுமே அவங்க அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாடு இருந்து இந்தியாவா இருக்கட்டும், சீனா இல்ல இந்தியா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், யூஎஸ் நாடுகள் இருக்கட்டும், அப்படி ரஷ்யா இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்குமே படிப்படியா இந்த வாட்ஸ்அப் பரவிக்கிட்டே வந்து 2013 பிப்ரவரியில 200 மில்லியன் பேர் இந்த வாட்ஸ்அப் ஆக்டிவ் யூசரா இருந்தாங்க. இது 2013 கடைசியில டிசம்பர்ல 400 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸா இந்த வாட்ஸ்அப் மாறிச்சு. வேர்ல்டு லெவல்ல 400 மில்லியன் யூசர்ஸா ஆக்டிவ் யூசர்ஸா இந்த வாட்ஸ்அப் மாறிச்சு. இதுக்கப்புறம் 2014 பிப்ரவரி 9 ஷூகர்பெர்க்னு சொல்ற ஃபேஸ்புக்கோட ஜான் கூம் அவங்க வீட்டுக்கு பர்சனலா ஒரு டின்னருக்கு கூப்பிடுறது மாதிரி கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டது டின்னருக்காக மட்டும் இல்லை, இந்த வாட்ஸ்அப்பை அவங்களுக்குன்னு வாங்குறதுக்காக தான் அவங்க கூப்பிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சு வந்து. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப் நாங்க 19 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு அவங்க வாங்கியிருக்கீங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்துக்கிடுங்க, 19 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு அவங்க வாங்கியிருக்கீங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூடவே வாட்ஸ்அப்ல இருந்து அவங்க வாட்ஸ்அப்பை உருவாக்குன ஜான் குமார் அவங்களுக்கு வாட்ஸ்அப்போட சிஓ போஸ்டிங் கொடுக்காங்க. அதுக்கு கூட அவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த அந்த ஃபேஸ்புக் கம்பெனில அவங்க கேட்டிருந்த அந்த போஸ்டிங்கும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதான் ஃபேஸ்புக் அந்த வாட்ஸ்அப் கம்பெனி வாங்கினாங்க. இதுக்கப்புறம் இது 2014 அப்புறம் தான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கோட கம்பெனியாவே ஆச்சு. ஸோ அது வரைக்கும் வாட்ஸ்அப் தனியாக தான் இருந்து அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக் கம்பெனி ஆச்சு. ஸோ இப்படியே அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே இந்த ஃபேஸ்புக் கம்பெனி வாங்கின பிறகு இன்னும் எல்லா நாடுகளுக்குமே வேகமாக பரவ ஆரம்பிச்சு. 2016 நம்ம பார்க்கும்போது 1 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸா இந்த வாட்ஸ்அப் ஆகுது. இது அப்படியே இந்த வாட்ஸ்அப் க்ரோத் லெவல் வேற லெவல்ல க்ரோத் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, நம்ம இந்தியாவில் 390 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க வாட்ஸ்அப்ல. இப்போ நம்ம இந்த இயர் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் 390 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வாட்ஸ்அப்புக்கு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல்ல இந்த வாட்ஸ்அப் க்ரோத் ஆகிட்டு, ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் தொடங்கும் போது என்னதான் கஷ்டங்கள் வந்திருந்தாலும் எதுக்கிட இந்த வாட்ஸ்அப் கிரியேட் பண்ண நம்ம யோசிச்சு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் வரும்போது சரி பரவாயில்ல நம்ம சாதிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு பிரெயின் ஆக்டர் இருந்தால் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இருந்தது. நம்மளால ஒரு விஷயம் முடியும்னு சொல்லி இறங்கி அதில் நம்மளால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டுமே நம்ம போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு கண்டிப்பா நம்ம சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன்ல அது நமக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு இடத்துல இந்த வாட்ஸ்அப் போல வேற ஒரு இடத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால நம்மளால என்னது முடியுமோ அந்த விஷயத்துல நம்ம இறங்கணும்னு இருந்தா கண்டிப்பா நம்ம இறங்கி அந்த இடத்துல நம்ம போராடி நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த எஃபர்ட்ஸை நம்ம போட்டுட்டே இருக்கணும். போட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அதுக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பலன் நமக்கு கண்டிப்பா அது என்ன வேலையா இருந்தாலும் சரிதான் நம்ம செய்யணும். அதுக்கு இந்த வாட்ஸ்அப் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலி செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வந்து நீங்களும் ரெகுலரா தெரிஞ்சுக்கலாம். இது போல இன்னும் ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். டாடா பை பை, see you.